ஓகே, வெல்கம் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம போகிற டெஸ்டினேஷன் வந்து பாலக்காடு. இப்போ நான் மதுரையை தாண்டி இருக்கிறேன். டெம்பிள் சிட்டியில் தான் சாப்பிட்டு கிளம்புறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:24 PM ஆகுது மதியம். பெட்ரோல் பில்லு 980 ரூபாய்க்கு போட்டேன். இங்கே இதில் பாத்திபனூர் அங்கே போட்டேன், விச் இஸ் 9.45 liters. இங்கேருந்து பாலக்காடு ஆல்மோஸ்ட் 216 kilometers வருது. ஸோ அங்கே ஒரு வேலை விஷயமாக போகிறேன். ஸோ அப்படியே விலாக் எடுத்து போடுவோமேன்னு சொல்லி தான் விலாக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 80 kilometers விலாக் பண்ணல, சரியான மழை. அந்த பக்கம் ஃபுல்லாக நல்ல மழை பெஞ்சிச்சு. அதனால் வந்து கோப்ரோ எடுத்து என்னால் விலாக் பண்ண முடியலை. ஸோ இப்போ தான் மழை நின்றுச்சு. இப்போ தான் சாப்பிட்டோம். டெம்பிள் சிட்டி அங்கே இருக்குது, தள்ளி நின்றோம். இன்னும் 200 kilometer இங்கேருந்து 8 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது. இங்கேருந்து ஒரு 4.5 மணி நேரம். ஸோ பார்க்கலாம். பிரேக் எடுத்து போனோன்னா அது இன்னும் லேட் ஆயிரும். ஸோ என்னுடைய அப்ராக்சிமேட் டைமிங் வந்து ஒரு 9 o'clock போயிடணும். நாளைக்கு மார்னிங் தான் வேலை இருக்குது. சரி, ஓகே. ओके चलो. இன்னைக்கு போகிற டெஸ்டினேஷன் as I said earlier பாலக்காடு. இங்கேருந்து 206 kilometer வருது. ஸோ என்னையோட ரூட் மேப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாராபுரம் ரோடு கட்டம். என்னாச்சு, ஆக்சிடெண்ட் மாதிரி தான் தெரியுது. வண்டி ஏதோ பிரேக் டவுன் போல. இப்போ திண்டுக்கல் ரோட்லேருந்து வந்து லெஃப்ட் எடுத்தோன்னு சொன்னால் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் செம்பட்டி ரோடை பிடிச்சி நேராக நம்ம பொள்ளாச்சி போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு. எக்ஸாக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. இப்போ தான் நான் மேப்பை பார்த்தேன், காட்டுறேனே எவ்வளோ உண்டு. ஸோ மேப்பு படி 181 kilometer காட்டுது. நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன். எஸ், 3 hours 47 minutes காட்டுது. 7:52 ரீச் ஆகும்னு சொல்லுது கூகுள். முன்னாடி போயிடலாமா என்னன்னு தெரில. ஸோ நம்ம தாராபுரம் ஊருக்குள்ளே போக தேவையில்லை. நம்ம அதில் லெஃப்ட் எடுத்துட்டோன்னு சொன்னால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சி அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் டு பாலக்காடு. 4 hours எக்ஸாக்டாக இங்கேருந்து. ஓகே, இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். போவோம். ஓகே, கிளம்ப வேண்டியதுதான். இந்த யமஹா கனெக்டு, இந்த எஃப்சியோட வர்ற இந்த ஃபீச்சர் வந்து நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் சில நேரத்தில் கடுப்பை கிளப்பிடுது. அவசரத்துக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. அதை ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஃபோனோட கனெக்ட் பண்ணலைனாலே இதுதான் பிரச்சனை. இதை நம்ம அந்த பேட்டர்னை போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஐயோப்பா அந்த மாதிரி ஆயிடுது.
ஸோ கிளம்பியாச்சு பொள்ளாச்சியை நோக்கி. இருட்டுறதுக்குள்ளே போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் சீனரி நல்லாயிருக்கும், தோப்பு அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். பாலக்காடு போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அதுக்கப்புறம் போகிறேன். எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் போயிருக்கேன் பாலக்காடுக்கு, 2 தடவை போயிருக்கிறேன். இது 3rd டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம். கிளைமேட்டு இப்போ ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கிளைமேட்டை பற்றி. ஏன்னா 4 மணி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஹாட்னஸ்லாம் தெரியலை. நல்லா தான் இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டைமிங் தான் அது. டிஸ்டன்ஸ் இன்னும் 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குதே. நான் போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே உங்களுக்கு. நான் தாராபுரத்துக்கு முன்னாடி ஒட்டஞ்சித்திரம்லாம் தாண்டினதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஹெல்மெட்டில் மைக்கை செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். செல்லோ டேப்னால் இந்த வயருக்கு ஒட்டுற டேப்பு, அந்த மாதிரி டேப்பை போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். அது அதிசயம் இல்லாமல் பிஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ தான் ஒரு சின்ன கடையில் நிப்பாட்டி அதை வாங்கி அதெல்லாம் ஒட்டிட்டு இப்போ தான் திரும்ப கிளம்புறேன். இங்கேருந்து பழனிக்கு இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. 60 கிலோமீட்டர்னால் மேக்ஸிமம் 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம் இந்த மாதிரி ரோட்ஸாக இருந்துச்சுன்னா. தான் பேசிகிட்டு இருக்கும் போது வருது. பழனி 62 கிலோமீட்டர்ஸ். ரோடை கட் பண்ணி இந்த செம்பட்டி ரோடுக்குள்ளே வந்ததுலேருந்து இது எத்தனாவது ஸ்பீட் பிரேக்கர்னு எனக்கே கணக்கு தெரில. அந்தளவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வந்துடுச்சு. எக்கச்சக்கமான ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஆனால் ரோடு பரவாயில்ல, அந்தளவுக்கு மோசம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது ரோடு. வந்து ரொம்ப நாளாச்சு நான் இந்த ரோட்டு பக்கம். கடைசியாக கோயம்புத்தூர் போனப்போ வந்தது இந்த சைடு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கொச்சி போகிறப்ப இந்த சைடு பாஸ் பண்ணோம். அந்த கோவிடோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கிறப்ப பாஸ் எடுத்துகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன் இந்த பக்கம். செம்பட்டியை கடந்து விட்டோம். அடுத்து ஒட்டஞ்சத்திரம் தான். ஒட்டஞ்சத்திரம் ஊருக்குள்ளே போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பைபாஸ் எதுவும் போட்டிருக்காங்கன்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதை க்ராஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். வேகமாக ஒன்றும் ஓட்ட முடியல இந்த இடத்துல. அதிகபட்சம் 80 தான். என்னாச்சுன்னு தெரியலையே. இவ்வளோ வண்டி இந்த மாதிரி நேரத்தில் நம்ம லெஃப்ட் சைடு ஏறி போகிறதுல தப்பே இல்லைங்கிறேன். இந்த பாலம் வேலை நடக்கிறனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. செம்பட்டியை தாண்டின உடனே ஆஹா பச்சை பசேன்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியும்.